யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கோட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இன்னொன்னு, நான் திண்டுக்கல் இருந்து நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ் மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க. அதில் இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள் விளையினா, அதுல ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம், அதாவது மருத்துவமனை, திருச்சியில சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர்ல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ, ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி, புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி, அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை, இதுல முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது. இது வரைக்கும் கைது பண்ணல, ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதான்னு முதல்ல பார்த்துங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருடிட்டாங்க. இனிமேல் திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல. அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடிபிடின்னு பிடிச்சிருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமாக கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்குது. அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறதுக்கு போல கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த அம்மா மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றொருவருக்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரலை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, வலைதளத்தில் வந்திருக்குது, தொலைக்காட்சியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆமா, அப்படித்தானே? அதோட
திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார். காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு. தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார். பதநீர் சாப்பிட்டு இருக்கும்போது இதுல சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கிண்டல் அடிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். சகோதரி அவர்களும் விவசாயம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அருமை சகோதரர் நம்ம வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார். பெரும்பாலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்றவர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா ஆகட்டும், இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள்.